எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து ஓரியோ கேக் தான் பார்க்க போகிறோம். ஓரியோ பிஸ்கெட் மட்டுமா உங்களுக்கு பிடிக்கும்? அதுலேருந்து சூப்பரான டேஸ்டான கேக்கை கூட செய்யலாம். செம சாஃப்டாக ஸ்பஞ்சியாக டேஸ்ட்டாக ஓரியோ கேக் தான் செய்ய போகிறோம். அதுவும் மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். அவ்வளோ ஈஸியான கேக் இது. சிம்பிளான கேக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சிம்பிளான ரெசிபியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ மறக்காமல் அப்புறம் லைக்கும் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் ஓரியோ பிஸ்கெட் கேக் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். 3 பேக்கெட் எடுத்துக்க போகிறேன். பிஸ்கெட்லாம் இப்படி வந்து கையிலேயே நொறுக்கி இப்படி போட்டுக்க வேண்டியது தான். ஓரியோ பிஸ்கெட்டோட ஃப்ளேவர் இன்னுமே வித்தியாசமாக இருக்கும். கேக் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நொறுக்கின பிஸ்கெட்லாம் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மெல்ட் ஆகணும். எல்லாமே நல்லா சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த ஓரியோ பிஸ்கெட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. இதில் 1.5 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட போகிறேன். இப்போ இதோட 3 இன்க்ரீடியன்ட்ஸ் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணால் அவ்வளோவே தான், முடிஞ்சு போச்சு. நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த அடுப்பில் வைக்க வேண்டியது தான். கேக் டின்னில் மாற்றணும். நான் நல்லா க்ரீஸ் பண்ணி இந்த பேக்கிங் பேப்பரும் வச்சுட்டேன். ரெடியாக இருக்குது. ஊற்றிடலாம். ஹீட் ஆகிட்டு இருந்தது இவ்வளோ நேரம். ஒரு 10 நிமிஷமாக நான் வந்து இதை ஹீட் பண்ணியிருந்தேன். இதில் நான் வச்சிட போகிறேன். கீழே ஹைட் கொடுத்துருக்கேன். அதோடு இதை வச்சுட்டு இப்போ நான் மூடிடுவேன். ஒரு 15-20 மினிட்ஸ் ஆன அப்புறம் மேலே நட்ஸ் போட்டுருவேன். நான் இப்போ நட்ஸ் போட்டால் அப்படியே உதிர்ந்துடும். அதனால் 15-20 மினிட்ஸ் கழித்து நான் நட்ஸ் போட்டுட்டு மூடிட்டு டோட்டலாக பார்த்திங்கன்னா 50 மினிட்ஸ் இதை வந்து குக் பண்ணணும். கேக் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டேன். 50 மினிட்ஸ் கரெக்டாக இருந்தது. இப்போ வெளியில் எடுத்துடலாம். ஓரியோ கேக் ஆயிடுச்சு. இந்த கிச்சனே செம ஸ்மெல்லு, செம சூப்பராக இருக்குது. இப்போது இதை வந்து நல்லா ஆற விடணும். ஆறிட்ட அப்புறம் தான் வந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு 15 மினிட்ஸாக நல்லா ஆற விட்ருங்க. இப்போ கேக் வந்து கூலாக இருக்குது. இப்போ பிளேட்டை வந்து பண்ணி உள்ட்டா ஆக்கிடலாம். வாவ், சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. பார்க்கவே செம்ம சாஃப்டாக சூப்பராக. இப்போது இதை டர்ன் பண்ணிடலாம். கேக் கட் பண்ண போகிறேன். வாவ், செம்ம சாஃப்ட்டு. பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம சாஃப்டாக இருக்குது. வாவ், செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. இப்போ பாருங்கள் கேக் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். செம்ம சாஃப்டாக. செம்ம சாஃப்ட்டு கேக்கு. சான்ஸே இல்லை. நட்ஸ்லாம் போட்டு ஓரியோ கேக்னா ஓரியோ கேக் தான். செம்ம ஃப்ளேவர். இன்னொன்று டெலிஷியஸ்ங்க.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஐசிங் மாதிரி போட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் பர்த்டே கேக்காக கூட செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.